வெல்கம் டு மை சேனல் மை ஃபேமிலி விலாக்ஸ் தேனி. வாங்க கருவேப்பிலை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தேவையான பொருள் பார்க்கலாம், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சது, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கலாம், ஜீரகம், மிளகாய். தக்காளியை அரைச்சி வச்சுக்கணும். கடாயை வச்சுக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நிறையா ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும், உங்கள் விருப்பம். கடவுளுந்த பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம், தாளிப்பு, ஜீரகம், மிளகாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டையும் போட்டுக்கலாம். எடுத்து வச்சு நறுக்கி வச்சு சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் அரைச்சி வச்சு தக்காளி, இது இஞ்சி, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் பெரிய டீஸ்பூனில் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கலாம். எண்ணெயிலே மிளகாத்தூள் வதக்குனிங்கன்னா குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும் 2 நாள் கூட. கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துகிட்ருக்கு, பார்க்குறீங்க, உங்களுக்கே தெரியும். சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொடியும் இதிலே சேர்த்தாச்சு. ரெண்டையும் கலந்து விட்டு பார்க்கலாம். சூப்பரான கருவேப்பிலை கிரேவி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய்.